நீங்க வந்து கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றத ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? கோல்டு வந்து ஒரு நெகட்டிவ் அசெட்னு நான் சொல்லுவேன். நெகட்டிவ் அசெட்னா உலகத்துல கெட்ட நியூஸ் வந்தா அப்புறம் கோல்டு பிரைஸ் ஏறும். நல்ல நியூஸ் வந்தா ஸ்டாக் பிரைசஸ் ஏறும். ஸ்டாக் வந்து ஆப்டிமிஸ்டிக் அசெட், இது வந்து ஒரு பெசிமிஸ்டிக் அசெட் கோல்டு. ஓகே. ஸோ ஆப்டிமிஸ்டிக் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் ஓகே. அப்படிங்கிறது என்னுடைய லாஜிக். பட் அதோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே சார் இருக்கு, இதுவரையும் டவுன் ஆனதே இல்லையே. அப்படி பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக கோல்டோடைய ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அளவுக்கு வாலடைல். ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ இறக்கம் இருக்கோ அதே அளவுக்கு கோல்டும் வாலடைல். ரோலிங் ரிட்டர்ன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது ஒரு 5 இயர் ரிட்டர்ன்னா எல்லா 5 இயர் விண்டோஸ்லையும் நீ அந்த ரிட்டர்னை பார்க்கணும். ஓகே. இப்படி பார்த்தோன்னா கண்ணா அப்படின்னா ஃப்ளக்சுவேட் ஆகும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, 2 ரிட்டர்ன் இருக்குது. ஒன்று கோல்டோடைய யூஎஸ்டி ரிட்டர்ன், யூஎஸ்டி ப்ரைஸ் ரிட்டர்ன், ஐஎன்ஆர் யூஎஸ்டி ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன். இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கோல்டு ஐஎன்ஆர் ரிட்டர்ன். ஓகே. ஸோ ஹாஃப் காம்பனண்ட் வந்து ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன்ஸ். 90s 2000s ஐஎன்ஆர், அதாவது யூஎஸ்டி ஐஎன்ஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கண்ணாப்பின்னான்னு இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போ ஏன்னா 90s தான் நம்ம எக்கானமி ஓப்பன் ஆச்சு. ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு நாளைக்கு 17 ரூபா ஒரு டாலர் இருந்தது. இவங்க எக்கானமி ஓப்பன் பண்ண நெக்ஸ்ட் டே 36 ருபீஸ் ஆயிடுச்சு ஒரே நாளில், ஓவர் நைட்டு. அதுக்கப்புறம் அந்த 36 ருபீஸ்லேருந்து ஏறிட்டு போய் இப்போ ஆல்மோஸ்ட் என்ன 82 85 ஆல்மோஸ்ட் 85 கிட்ட வந்துடுச்சு. 90s 2000s 2000 to 2010 வரைக்கும் கரன்சி வாஸ் வீக். அதனால் உங்களுக்கு வந்து அந்த ஐஎன்ஆர் ஃபாரெக்ஸ் ரிட்டர்ன் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, நல்ல கோல்டு ரிட்டர்ன்ஸ் இருந்தது. 2010 இந்த நெக்ஸ்ட் 15 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கோல்டு ஐஎன்ஆரும் கோல்டு யூஎஸ்டியும் மோரலஸ் இன் ஸ்டெப் இருக்குது. ஏன்னா நம்ம கரன்சி இஸ் பிகம் ஸ்டேபிள். ஓகே. ஐஎன்ஆர் இஸ் பிகம் ஸ்டேபிள், நம்ம எக்கானமி இஸ் ஸ்ட்ராங்கர். அதனால் இப்போ என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு இன் ஃபியூச்சர் கோல்டோட ரிட்டர்ன்ஸ் பழைய ரிட்டர்ன்ஸ் மாதிரி இருக்காது, அன்லஸ் கரன்சி டிவேல்யூ ஆனாலா தவிர. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சரில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கோல்டு ரிட்டர்ன்ஸ். பழைய ரிட்டர்ன்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது. ஓகே. இது வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் தட் இஸ் ட்ரூ. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அது உண்மை தான், அது பொருந்தும். பட் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் இந்த சாவரன் கோல்டு பாண்ட்ஸில் பண்ணுறேன்பாங்க. சாவரன் கோல்டு பாண்ட்ஸில் உன்னால் ஃப்ரீயாக விற்க முடியாது. நடுவில் 8 இயர்ஸ் நடுவில் அவன் என்ன சொல்லலாம், நான் ஏன் ஃப்ரீயாக விற்கணும், 8 வருஷம் ஹோல்டு பண்ணால் எனக்கு ரிட்டர்ன் டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் வந்தால் டேக்ஸ் ஃப்ரீ. ரிட்டர்ன் வரணுங்கிற கேரண்டி கிடையாது. எனக்கு பொன் குழந்தை இருக்குது, எனக்கு 15 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். எங்கள் கம்யூனிட்டியில் வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்ப்பாங்க, 100 சவரன் இருந்தால் தான் நாங்கள் கல்யாணம் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு சாவரன் கோல்டு பாண்ட் சூப்பரான ஆள். ஓகே. அவங்க 8 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா 24 கேரட் கோல்டுக்கு என்ன அமௌண்ட், 8 இயர்ஸ் வந்துடும். ஓகே. ரிஸ்க் ஃப்ரீ. ரிட்டர்ன் பற்றி கவலை இல்லை, நான் கோல்டு தான் வாங்க போகிறேன். ஆமாம். இன்னைக்கு ப்ரைஸுக்கு நான் கோல்டுலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். 24 எனக்கு நான் வாங்குறது வந்து 22 கேரட் தான் ஜுவல்லரி வாங்குவேன். கரெக்ட். எனக்கு 24 கேரட்டுக்கு. ஸோ அந்த மேக்கிங் சார்ஜ், அந்த வேஸ்டேஜஸ் அதுலலாம் அது கவர் ஆகிடும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் கோல்டுக்கு நான் சேவ் பண்ணுவேன். என்னுடைய மேரேஜ், குழந்தை மேரேஜுக்கு நான் ரிஸ்க் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கோல்டு இஸ் அ வெரி குட் ஐடியா. ஓகே. ரிட்டையர்மெண்ட்டுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு தேவை. ஸோ கோல்டுக்கு தான் கோல்டு பாண்டோ கோல்டோ வேணும், பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் அது தேவையில்லை. அண்ட் கோல்டை வந்து நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறத வந்து உங்கள் சொத்தாக கணக்கிடக்கூடாது. ஓகே. அது வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்க. நம்ம பேனா வாங்கினோன்னா அது சொத்து இல்லையே, நம்ம எழுதுறோம்ல, அதே மாதிரி ஒரு கோல்டு எடுத்து போட்டுட்டோம்னா இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் மை போர்ட்ஃபோலியோ. எனக்கு நான் விற்கணுங்கிற நிலைமை வந்தால் தான் நான் அதோட ப்ரைஸை பற்றி யோசிப்பேன். பட் விற்கணுங்கிற நிலைமை வரக்கூடாதுங்கிறத நான் அதெல்லாம் கரெக்ட். ஸோ